கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஏன் முக்கியமான வீடியோ அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் எப்போ லோன் வாங்கணும், எப்போ லோன் வாங்கக்கூடாது, எப்படி பர்சனல் ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு குருஜி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக சொல்ல போகிறாரு. அதுவும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் வெல்கம். ரைட். ஸோ கடன் வாங்காதவங்க யாருமே நீ கிடையாது. இந்தியா மேலேயே எவ்வளோ பெரிய கடன் இருக்குது அப்படின்லாம் சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது கடனை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, கடனை மேனேஜ் பண்ண கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப காலத்தின் கட்டாயம் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட். அதாவது கடன் ரொம்ப எசென்ஷியல் தான். அதில் ஒன்றும் அது இல்லாமல் வளர முடியாது. பட் கடன் எவ்வளோ வாங்க போகிறீங்க அப்படின்னு பொறுத்து இருக்குது. ஓகே. அதை அதாவது திருவள்ளுவர் கூட என்ன களவும் கற்று மர அப்படின்னாரு. தப்பு கூட செஞ்சு அதுலேருந்து திருந்தி வான்னு சொல்கிறாரு. ஓகே. அதே தான் இதுக்கு பொருந்துன்னு நினைக்கிறேன். borrow பண்ணுங்க, அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு கற்றுக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நான் ஐ எம் டாக்கிங் ஒன்லி பர்சனல், இது நாட் த கம்பெனி பார்ட் ஆஃப் இட். நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன், அதுலேருந்து மீண்டு வந்திருக்கேன் நான். ஸோ அது கிரெடிட் கார்டாக இருக்கட்டும், அந்த பர்சனல் லோனாக இருக்கட்டும். ஸோ இது ஒரு நல்ல படிப்பினையாகவும் இருக்கும் நமக்கு. ஆனால் சில லெசன்ஸ் இதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படிங்கிறது தான் நான் வாண்ட் டு ஷேர் இட். ஏன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் போது அதை பற்றி தான் பேசுனீங்க. அப்போல்லாம் ஃபஸ்ட்டு எனக்கு கிரெடிட் கார்டு கிடச்சது 91, 92 அந்த டைமில். டைனர்ஸ் கிளப் அப்படின்னு ஏதோ ஒரு கிரெடிட் கார்டு ஏதோ கொடுத்தாங்க. என் ஃப்ரெண்டு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால அந்த பையன் எனக்கு கொடுத்தோம். அப்புறமேல இந்த சிட்டி பேங்க், அப்புறம் ஸ்டாண்டர்ட் சேர் பேங்க், அது மாதிரி நிறைய கார்டு அப்புறம் சப்சிக்வெண்ட்டாக கிடச்சிச்சு. பட் அப்போல்லாம் லிமிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமமே 10,000 தான் இருக்கும். 10,000 இஸ் ஆல்சோ வெரி பிக் அமௌண்ட் அப்போ. பட் இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு லிமிட்டை 5 lakhs 6 lakhsலாம் அவைலபிள். ஓகே. ஈஸியாக எல்லாத்துக்குமே கொடுத்துட்றாங்க. 5 lakhs 6 lakhs சீம்ஸ் டு பி வெரி ஹை அமௌண்ட்டாக இருக்குது. இதே ஒரு டெம்டேஷன் ஆக்சுவலாக. பெரிய அமௌண்ட் கொடுக்குறனால ஓவர் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் கிரேட்டர் சான்சஸ் இருக்குது. ஓகே. அதனால் அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் நிறைய கிடையாது. மேக்ஸிமம் போனால் நீங்கள் ஒரு மிக்ஸி வாங்க முடியும், அது என்ன ஒரு 500 400 அது மாதிரி இருக்கும். ஸோ கன்சியூமபிள் ஐட்டம்னா அதுக்கு மேலே இருக்காது. இல்லாட்ட ஒரு டிவி, அது பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, அப்போ தான் கலர் வந்துட்டு இருந்தது. ஸோ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப குறைச்சி வேறு. ஓகே. ஸோ அப்போ செல்ஃபோனும் கிடையாதுல்ல, அண்ட் அவைலபிலிட்டி ரொம்ப லிமிட்டட். அதனால் ஸ்பெண்டும் பண்ண முடியாது. அதனால் இந்த இதுலேயே ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டோம். ஆனால் இப்போ வைட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்டு டெம்டேஷன் வேறு, ப்ரெஷர் வேறு, வீட்லேயும் சரி வெளியிலையும் நிறைய ப்ரெஷர் வேறு இருக்குது. வாங்கி தான் ஆகணும், அது என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் விலையும் ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு பைக் வாங்கினா 1 லட்ச ரூபா ஆகிடுது. அண்டு நீங்கள் டிவி வாங்கினா கூட இன்றைக்கி 45,000-50,000 ருபீஸ்க்கு போனால் தான் உங்களுக்கு ரீசனபிளி குட் டிவியும் கிடைக்கும். அண்ட் அதனால் இதை ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணோம். நம்ம எவ்வளோ நம்மளுடைய இன்கம், அந்த இன்கமில் ஒரு 10% 15%குள்ளே தான் நமக்கு பேமெண்ட் இருக்கணும், ரீபேமெண்ட் இருக்கணும். ஃபார் எதர் கிரெடிட் கார்டாக இருக்கட்டும், இல்லாட்ட லோனாக இருக்கட்டும், ஆல் டுகெதர். ஸோ இது ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கிட்டோம்னா சேஃபாக இருப்பீங்க எப்பொழுதுமே. அதை வைஸாக யூஸ் பண்ண முடியும். உங்கள் கிரெடிட் லிமிட்டை நல்லா யூஸ் பண்ண முடியும். ஆனால் கிரெடிட்டே வாங்கலைன்னா நீங்கள் மேனேஜே பண்ண முடியாது. அதனால் ஒரு ஸ்மால் கிரெடிட் வாங்கி கற்றுக்கோங்க. எப்படி அதை மேனேஜ் பண்ணுறதுங்கிறது கற்றுக்கணும். ரொம்ப டெஃபினட்டாக அது ஏர்லியர் த பெட்டர்னு சொல்லுவேன் நான். அது ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அப்புறமேலே இந்த மாதிரி லோன் வாங்குறது பியூர்லி ஃபார் கன்சம்ஷனுக்கு மட்டும் வாங்கிட்டு இருக்காங்க. அது ஈவன் அசெட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கும் நாலேஜ் என்ரிச் பண்ணுறதுக்கும் வாங்கினீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பீரியட் ஆஃப் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்கணும், இல்லாட்டா ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும் அப்படின்னு வாங்கினீங்கன்னா வேறு நிறையா யூடியூப்லேருந்து உங்களுக்கு இன்டர்நெட்லேருந்து அதர் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தேர்பை அது ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு நல்ல அசெட் ஆகிடும் உங்களுக்கு. அந்த உங்களோட நாலேஜை என்ரிச் பண்ணுறதுனால அது ஒரு பெரிய அசெட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறதும் இன் அ வே இஸ் பெட்டர்னு நினைக்கிறேன். செகண்ட் அது இதுப்பேன். அப்புறமேலே இந்த தேர்டு டூ மணி கிரெடிட் கார்ட்ஸ் வச்சுக்காதீங்க. ஒரே ஒரு கிரெடிட் கார்டு வச்சுக்கோங்க.
அப்ளை பண்ணி கிரெடிட் கார்டு வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. ஒன்றுக்கு மேலே எவ்வளோ டெம்டேஷன் இருந்தாலும் வாங்காதீங்க. அதுதான் பெட்டர். அப்படியே வாங்குறதெல்லாம் உங்கள் ஸ்பௌஸுக்கு ஒரு கிரெடிட் கார்டை வாங்கி கொடுங்க. ஓகே, கல்யாணம் ஆகாதவங்க என்ன பண்ணுறது? அதான் கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சரி. ஸோ பையனுக்கெல்லாம் கிரெடிட் கார்டு வாங்கி கொடுத்து அவனையும் என்கரேஜ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து சரியாக வராது. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து பேடாக தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரில். அப்புறம் ரெகுலராக வந்து உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் என்னன்னு பார்த்துக்கிறது பெட்டர். ஓகே, நீங்கள் வந்து அதில் வந்து ராங்காக ரிப்போர்ட் ஆகிறதுக்கு கிரேட்டர் சான்சஸ் இருக்குது. அண்டு எனக்கு வந்து என்னோடய கிரெடிட் ஸ்கோர் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒன்று இருக்கும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிரெடிட் கார்டு 2,50,000 அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரி கார்டே நான் வாங்கினதில்லை. ஓகே, அந்த பாஸ்ட் 20 இயர்ஸாக ஒரே ஒரு கிரெடிட் கார்டு தான் வச்சுட்ருக்கேன். HSBC இஷ்யூ பண்ணது தான், அது மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்போ இது ஆஃப் லைட் 6 இயர்ஸாக நான் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஒரே ஒரு கிரெடிட் கார்டு எப்படா இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்ததுன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ் வேறு இருக்கும். நம்ம வந்து அதை ரிப்போர்ட் பண்ணணும். இன்ஃபேக்ட் ஒரு கிரெடிட் கார்டு என்னமோ கலெக்ஷன் ஏஜென்ட் சொல்லி எங்கள் வீட்டுக்கு கூட போய் த்ரெட்டன் பண்ணான். ஸோ ஆனால் அந்த வீடியோலாம் கேப்சர் பண்ணி கூட நம்ம காவேரி நியூஸில் அதை பற்றி போட்டோம், அவனை பற்றி, அந்த ஆளை பற்றி. ஸோ அதனால் வந்து கிரெடிட் ஸ்கோரை வந்து நீங்கள் போய் ரெகுலராக பார்க்குறது பெட்டர். அண்ட் ரிப்போர்ட் ஏதாவது இது இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா இம்மீடியட்டாக ரிப்போர்ட் பண்ணது பெட்டர். ஓகே, அந்த கிரெடிட் ஸ்கோரை வந்து ப்ராப்பராக வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் அது சரியாக வச்சுக்கணும். அப்படின்னா ரெகுலராக அதை பார்க்குறது, அந்த சைட்டில் போய் பார்க்குறதும் ஒரு இம்பார்ட்டன்ட். அந்த பேமெண்ட்டும் இன் டைம் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் அந்த கிரெடிட் ஸ்கோரை வந்து பெட்டராக போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஆனால் யூசேஜே பண்ணாதவங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் வரதுக்கு சான்சஸ் இல்லை பெட்டராக. ஸோ அதனால் யூஸ் பண்ணி அதை கிரெடிட் ஸ்கோடு தக்க வச்சுக்கிட்டிங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறப்ப, உங்களுக்கு தேவை இருக்கிறப்ப, அப்போ வந்து அந்த லோன் வந்து கை கொடுக்கும். எவ்ரிபடிஸ் ட்ரீம் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி பொசஸ் பண்ணணும், வாங்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு மேஜர் டெசிஷன் எடுக்கிறப்ப எவ்வளோக்கு எவ்வளோ லிமிட் பண்ணிக்கிறீங்களோ லோன், அதுக்கு பெட்டர். ஸோ அந்த லெவலுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஏர்னிங்கை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஆஸ் லிமிட்டட் அஸ் பாசிபிள் லோன் வாங்குறது பெட்டராக இருக்கும். ஓகே, அப்புறம் ஒன் மோர் திங், அந்த இடத்துல இருந்தது இப்போ வந்து அவ்வளோவா இல்லை. பட் இருந்தாலும் பி காஷியஸ். கோ அப்ளிகண்ட்டாக போகாதீங்க லோனுக்கு. எப்பொழுதும் ஃபேமிலியாக இருக்கட்டும், ஈவன் அவுட் சைடாக இருக்கட்டும், நான் டெஃபினட்டாக சொல்லுவேன், கோ அப்ளிகண்ட்டாக இருக்காதீங்க, கேரண்டராக இருக்காதீங்க ஃபார் எனி லோன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி வந்து நம்ம லோன் வாங்கும்போது அவங்க கொடுக்குற பேப்பர் அத்தனையும் கையெழுத்து போட்டு கொடுக்குறோம், எதுக்குன்னு கூட பார்க்குறதில்ல. ஸோ அதனால் நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், நான் கோட்டக் பேங்க்கில் வந்து நான் ஒரு கார் லோன் வாங்கினப்ப வந்து அவங்க வந்து கொடுத்த பேப்பர்லாம் கையெழுத்து போட்டேன். அப்புறம் பார்த்தா அவங்க வந்து என்ன இது பண்ண, அது பர்சனல் லோன், ஆக்சுவலாக பர்சனல் லோன். பட் அப்போ தான் நான் என்னுடைய பென்ஸ் காருக்கு லோனை ரீபே பண்ணியிருந்தேன். நான் அதையும் டேக் பண்ணி அவங்க அதே இன்ஸ்டியூஷன்லேருந்து பேங்க்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். ஓகே, அதையும் வந்து ஆஸ் எ செக்யூரிட்டியாக வச்சுக்கிட்டு தான் லோன் கொடுத்தாங்க. இது பர்சனல் லோனுக்கும் எதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை ஆக்சுவலாக. பட் இருந்தாலும் அதையும் வந்து டேக் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சதே ஒரு 6 months கழிச்சு தான். ஏன்னா எங்கள் ஆஃபீஸில் நான் கேட்டப்போ, என்னப்பா அந்த என்ஓசி வாங்கிட்டீங்களான்னு கேட்டப்போ தான் அதை போய் செக் பண்ணப்போ, சார் இது ஸ்டில் மார்ட்கேஜில் தான் இருக்குது சார், எப்படி சார் கேட்குறீங்க ஆர்ஓசி, இது என்ஓசி கேட்குறீங்க அப்படின்னு. நான் ஒன்றும் அதான் ரீபே பண்ணிட்டேனே அப்படின்னு. இல்லை சார், நீங்கள் பர்சனல் லோனு 25 லட்ச ரூபா எடுத்திருக்கீங்க, அதுக்கு இதுவும் அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் சொன்னேன், நம்ம இதுக்கு பர்சனல் அப்போ ஏன் அவ்வளோ ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? இது நடந்தது வந்து நியர்லி அபவுட் 10 years பேக் இருக்கும். அண்டு ஏன் வந்து இவ்வளோ ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர்சனல்? உங்களுக்கு செக்யூரிட்டி இருக்குன்னா அப்புறம் ஏன் இவ்வளோ ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர்சனல் லோனுக்கு? நான் வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக வாங்கினேன், என்னோட ஈக்விட்டி கான்ட்ரிபியூஷனுக்காக வாங்கினது. ஏன் வந்து இவ்வளோ ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இல்லை சார் அது லோன் ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட வந்து சைன் பண்ண பேப்பர் யார் சைன் பண்ண அவருக்கு தான் தெரியும் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அது இப்போ நாங்கள் கரெக்டாக சொல்ல முடியாது அப்படின்னாரு. ஸோ நான் சொன்னேன், இன்றைக்கே நான் க்ளோஸ் பண்ணுறேன், இந்த மாதம் டியூ முடித்த உடனே அடுத்த நாளே க்ளோஸ் பண்ணேன்னு சொல்லி இப்போ ரீபெய்டு தட் அமௌண்ட்டு. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
நீங்கள் பேப்பர் சைன் பண்ணும்போது என்னென்ன இதில் சைன் பண்ணுறீங்க, என்னென்ன பேப்பர்ஸ் கேரண்டியாக கொடுக்குறீங்கன்னு ரொம்ப பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே சார். அடுத்தது இன்னொன்றுன்னா கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது அப்படிம்பாங்க. ஆமாம்மா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஷேர் மார்க்கெட்டில் சொல்கிறேன். ஷேர் மார்க்கெட்டெல்லாம் ஆனால் அதில் வந்து உங்களுக்கு இப்போ ரிட்டர்னை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு டக்குன்னு ஒரு மாதத்தில் 8% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், ரிட்டர்ன் கிடைக்கும். பார்த்தா 1 இயர் வரைக்கும் அது 5%லேயே இருக்கும். ஸோ அதனால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஏரியா வந்து ஷேர் மார்க்கெட்டு. ஓகே. அதனால் கடன் வாங்கி அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணால் நிறைய பேர் மாட்டிக்கிறது உண்டு. இன்னொரு வகையில் மாட்டிப்பாங்க சில பேர். அதாவது ஒருத்தருக்கு லோன் ப்ராசஸ் பண்ண முடியல அப்படிங்கும்போது உன் பேரில் போட்டு நீங்கள் லோன் எடுத்துக்கூட நான் கட்டிக்கிறேன், மாதம் மாதம் இஎம்ஐ பே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய சிக்கல்கள் வரும். ஆமாம் ஆமாம். ஸோ நெருங்கிய நட்பு ஓட்டர்கள்லாம் இருக்கும்போது கரெக்ட், அது பெரிய பிரச்சனை கொண்டு போய் விடும். அதாவது லோன் வாங்கிட்டு அப்புறமேல பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு அது வேணான்னு சொல்லி இப்பயே சந்திச்சுக்கலாம் நம்ம. ஆமாம். ஸோ ரீசெண்டாக பேங்க் ஆஃப் இந்தியா பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தார், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர், இந்த டைமில் வாங்கலாமா, சரியான நேரமா அப்படின்னு. 104 ரூபா இருக்குது ஷேர் ப்ரைஸு. இதோட ப்ரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இதோட புக் வேல்யூ இது வந்து பார்த்தா 126, மார்க்கெட்டில் கோட் ஆகுது 100 ருபீஸ் தான் கோட் ஆகுது. ஸோ நான் நார்மலாக சொல்லுவேன், இந்த ப்ரைஸ் டு புக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. மித்த பேராமீட்டர்ஸ்லாம் கரெக்டாக இருந்தால் இது இஸ் அ வெரி குட் ஒன்னு சொல்லலாம். ஆனால் வந்து இந்த பேராமீட்டரை மட்டும் வச்சுட்டு நம்ம பண்ண முடியாது, இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இவங்க இன்டர்நேஷ்னல் பேங்க் தான், குளோபல் பேங்க் தான். இந்தியாவில் மட்டும் பிரான்ச்சஸில் இவங்க த்ரூ அவுட் த வேர்ல்டு வச்சுருக்காங்க. அண்ட் நாட் ஓன்லி சப்சிடரிஸ் பட் ஆல்சோ ஜாயின்ட் வெஞ்சர் கூட வச்சுருக்காங்க. இவங்களுடைய அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி அபவுட் 5,43,000 இருக்குது. அண்ட் டெபாசிட்ஸ் அபவுட் 7,03,000 crores இருக்குது. இவ்வளோ அமௌண்ட்டு தே ஆர் டீலிங் இட். அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் த பிகஸ்ட் ஷேர் ஹோல்டர், 81% வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, எல்ஐசி இஸ் ஹோல்டிங் 7%. அப்போ ஃப்ளோட்டிங் ஷேர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12% தான் இருக்குது மார்க்கெட்டில். 6% தான் இருக்குது. 6%. ஸோ இப்படி இருக்கிறப்ப இது வந்து நல்ல ஆக்டிவாக தானே ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும். ஏன் அது ஆகிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட எம்பிஏ பார்த்தீங்கன்னா ரொம்ப பேட், தோ கம்மிங் டவுன். இன்றைக்கி 5.84% இருக்குது. ஓகே. க்ரோஸ் என்பிஏ வந்து 5.84 அண்ட் 1.54 நெட் என்பிஏ இருக்குது. இதுதான் வந்து புல்லிங் டவுன் த ஷேர்னு சொல்லலாம் இந்த ப்ரைஸ். இது இம்ப்ரூவ் ஆனதான் இவங்க வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கும் இந்த மார்க்கெட்டில். ஏன் வந்து 5.8 வந்து ரொம்ப பேட் ஃபார் அ பேங்க் அப்படின்னா, ஒரு பேங்க், ஒரு ஷெட்யூல்டு பேங்க் அப்படின்னா நிறைய மேண்டேட்டோடு தான் அவங்க ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்க வந்து 4.5% சிஆர்ஆர் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. வித் ஆர்பிஐயோட ஆர்பிஐ வில் நாட் கிவ் எனி இன்ட்ரெஸ்ட். தென் 18% மேண்டேட்ரியாக எஸ்எல்ஆரில் மெயின்டைன் பண்ணணும். தட் இஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு வந்து லோவஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும், அபவுட் 7.2 ஆர் 7. அது வந்து என்னைக்கு பொறுத்து இருக்குது, என்னைக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பொறுத்து இருக்குது. ஸோ எவ்ரி இன்க்ரிமெண்டல் இவங்களோட டெபாசிட்டு இல்லாட்டா டேர்ம் டெபாசிட் இன்க்ரீஸ் ஆக ஆக அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதில் எஸ்எல்ஆரில். அப்புறம் ப்ரையாரிட்டி லெண்டிங்னு வேறு இருக்குது, அக்ரிகல்ச்சர் இது, அப்புறம் மைக்ரோ ஃபைனான்ஸ் இல்லாட்டா அதர் எஜுகேஷன் லோனு, இதுக்கெல்லாம் வந்து கம்பல்சரியாக அவங்க பண்ணி ஆகணும் இந்த மாதிரி ஏரியாஸ்க்கெல்லாம். இப்படி பார்த்தீங்கன்னா நீங்களே 50% ஆஃப் த இவங்க ரெவன்யூ வந்து கவர்மெண்ட் சொன்ன ஏரியாவுக்கு இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ 50% தான் லெஃப்ட் அவுட் ஃபார் லெண்டிங். ஓகே. அப்போ அந்த 50% லெஃப்ட் அவுட்டில் நீங்கள் வந்து இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா எப்படி அந்த பேங்க் வந்து மேனேஜ் பண்ண முடியும் ப்ராஃபிட்டபுளாக? ஸோ அதனால தான் நம்ம வந்து சொல்ல ரொம்ப ஹை ஜிஎன்பிஏ இருக்கிற பேங்க்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா அதோட ஷேர் அப்ரிசியேஷன் இருக்காது. அப்புறம் காசாலாம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது, 43.13. அண்டு இவங்களுடைய கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ பார்த்திங்கன்னா கூட 15.63. பட் அது மட்டும் டிப்பாக இருக்குது இந்த தடவை. பட் வந்து காசா, அட்வான்சஸ், டெபாசிட்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இன்க்ளூடிங் ஜிஎன்பிஏ இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்குது. அண்டு இவங்களோட ரிட்டைல் டெபாசிட்ஸ் ஆர் மச் ஹையர். அண்டு குளோபல்லையும் அதே மாதிரி தான், அங்கேயும் டெபாசிட்ஸ் நிறைய ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெனி பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருந்தால் கூட இது வந்து ஏன் இது வந்து 100 ருபீஸ் கிட்ட தான் கோட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இந்த ரீசன் வந்து இதோட க்ரோஸ் என்பிஏ தான் ரொம்ப ஹையாக இருக்குது. ஓகே. அதனால் வி ஹவ் டு வெயிட். அது வந்து லெஸ் தென் 2.5 அது மாதிரி வந்தால் தான் அதை கன்சிடர் பண்ண முடியும். ஏன்னா 5.8 அப்படி இருக்குன்னா இவங்களோட கேபிட்டலே வைப் அவுட் ஆச்சுன்னு அர்த்தம். இன்னொருத்தங்கிட்ட பாரோ பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே லெண்ட் பண்ணுறீங்க, டெபாசிட்டர்ஸ் வாங்கிட்டு அப்படியே கடன் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஓகே சார்.
ஸோ குருஜியுடைய பர்சனல் ஃபினான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆரம்பித்து பேங்க் ஆஃப் இந்தியா ஷேர் வந்து இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முடிச்சிருக்கோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுது. இப்படி இருந்துச்சா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதில் ஷேர் பண்ண பங்குகள் எல்லாமே வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும் தான், சஜஷன் அட்வைஸ் கொடுக்கறதுக்கு இல்லை. அதனால் பேங்க் ஆஃப் இந்தியா ஷேரை நீங்கள் இந்த டைமில் வாங்கணும் இல்லை வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே வந்து உங்களுடைய செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸரை கேட்டுக்கிட்டு டிசைட் பண்ணிக்கங்க. ஓகேவா? அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பணத்தையும் பார்த்து நல்ல விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.